ஜாக்பாட் அடைக்கக்கூடிய யோகம் வந்துவிட்டது, நாள் வந்துவிட்டது, கோடீஸ்வர ஆண்டு தொடங்கி விட்டது கும்பராசினியர்களே. இஎம்ஐ கட்டுறது கூட கஷ்டப்படக்கூடிய கும்பராசினியர்கள் இந்த வேர்டை பார்த்தோட ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் கடந்த 5 வருஷமா கும்பராசினியருடைய வாழ்க்கை மிக மிக மோசமானதாக இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படி சொல்றேன்னா 2.5 வருஷமா ஜென்மசனி, அதுக்கு முன்னாடி 2.5 வருஷமா விரேசன், இது ரெண்டு உங்க வாழ்க்கையை விளையாடி விட்டது அப்படின்னே சொல்லலாம். மனசளவில் ஒரு புழுக்கங்க. இப்ப எப்படி திடீர்னு கரண்ட் கட் ஆனா நம்ம உடம்பு ஃபுல்லா வேர்க்குமோ, அது மாதிரி வாழ்க்கையில் கடந்த 5 ஆண்டுகளாக வேர்வையிலே சிந்து விட்டது. ஒரு பயம், ஒரு நெருடல், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பாராத தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம். ஒரு சில கும்பராசினியர்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடி அவமானம், ஒரு சில கும்பராசினியர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமும் அவமானம், ஒரு சில பேருக்கு 2 இடத்துலையுமே அவமானம். இப்படி பல வழிகளில் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு 5 நிமிஷமான நிம்மதியை சந்திக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அந்த நிம்மதிக்கான அடையாளமாகத்தான் இந்த 2025 கோடீஸ்வர ஆண்டு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்றேன். முதல்ல ஜென்ம சனி விலகுதுங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஜென்ம சனி விலகிறதுனால ஒவ்வொரு கும்பராசினியருடைய வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உண்மையா உழைக்கிறது, அந்த உழைப்பால உயர்றது அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. தனக்கு தெரிந்த சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கும். மனசெலவுல துரோகங்கள் நினைக்கலனாலும் சுத்தி உள்ளவர்கள் 2024 ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஆழமாக அடிக்கிறதுங்கிறது வேற, ஆழமாக கீறுறதுங்கிறது வேற. ஒவ்வொரு கும்பராசி வாழ்க்கையும் கீறிட்டு போயிட்டாங்க. திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நிற்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை செய்தது சரியா தவறாங்கிற கோணத்துல நிற்பீங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காலம் போய் அந்த சாப்பாடு பிடிக்காத லெவலுக்கு மாறி போயிருக்கும் கும்பராசினியர்களே. மனதில் ஏற்பட்ட இறுக்கமான சில வழிகள் உங்கள் வாழ்க்கையை திரப்பி போட்டிருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனதளவில் சில கோளாறுகள், எதிர்பார்க்காத சில தோல்விகள், ஏமாற்றங்கள். இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னா, நம்ம யாருக்கு துரோகம் பண்ணோன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளை கேவலப்படுத்திருச்சு, அசிங்கப்படுத்திருச்சு, அவமானப்படுத்திருச்சு. விதியின் விளையாட்டுப்படி நம்மளை நம்பியவர்கள் கூட ஒரு நிமிஷம் நம்மளை பத்தி யோசிக்கிறாங்கன்னா காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய கிரக செயல்பாடுகள் தான். அதே மாதிரி ஒரு பணம் கொடுத்துட்டு நீங்க திண்டாடுறீங்க பாருங்க, வருமா வராதா அப்படின்னு, அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பயம் வந்துருச்சு பாருங்க. நாளைய பொழுது நல்லதா விடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க கும்பராசினியர்களே, அந்த கொஸ்டின் தான் உங்களை ஏமாத்திருச்சு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு பயம் முடித்திருச்சுங்கிறத விட வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற அளவுக்கு போயிருச்சு. அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன செய்யறது, அடுத்த மாசம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு என்ன செய்யறது, இவ்வளவு பெரிய தவறில் நாம் சூழ்ந்து விட்டோமே என்கின்ற ஒரு பயம். கனவுகள் ரொம்ப கஷ்டப்படுத்துது. உங்க லைஃப்ல உங்க கேரியர்ல ரொம்ப மோசமான வருஷம்னா 2024 தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா 2024 போல் ஒரு தெளிவான ஆண்டு கிடையாதுங்க. ஏன்னா 2024 மட்டும்தான் உங்களுக்கு நிறைய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்க துணிஞ்சு ஒரு விஷயத்த தைரியமா செய்ய முடியும் அப்படின்னா அது 2024 மட்டும்தான். ஆனா 2025 இந்த அத்தனை பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறீங்க பாருங்க, அந்த உள்ள போகும்போது தொடக்கமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா 2024 சனி பகவானாக இருக்கட்டும், குரு பகவானாக இருக்கட்டும், 2 பேருமே வக்ரகத்துல இருக்காங்க. இந்த வக்ரக கதியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா கும்பராசினியர்களுக்கு ரொம்ப சுழட்டி சுழட்டி பிரச்சனை அடிக்கும். முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்.
இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். நட்புகள் என்னங்கிறது புரிய வச்சிருக்கும். பிசினஸ், கூட்டு தொழில் அப்படின்னா எவ்வளவு ஏமாற்றம் வரும். வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை துரோகம், காதல் தோல்வி, திருமண தோல்வி, ஏன் தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் சொந்தக்காரங்க காதுல விழுந்து அவங்க காதுல சிரிக்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டு விட்டோமே என்கின்ற வருத்தம் ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில உண்டு. படிப்புல கவனம் இல்லாம போறது, வேலை வாய்ப்பை விட்டுட்டு வந்துடலாமாங்கிற மனசு எண்ணம், ஒரு சில பேருக்கு தவறான முடிவை எடுத்து விடலாமாங்கிற எண்ணம், இந்த மாதிரி பல சிந்தனைகள் பிரச்சனைகள் இருக்கும்போது வாழ்க்கை ஒரு நிமிஷமாவது நல்லா போகாதான்னு நினைக்க கும்பராசினியர்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்னங்க, குபேர கோடீஸ்வர யோகத்துடன் 2025 பிறக்கிறது அப்படிங்கிறது உண்மை. முதல் காரணம் சொல்றேனே, 2025 உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஜென்ம சனி விலகுகிறது. இந்த ஜென்ம சனி விலகினா இந்த வருஷம் நீங்க நினைக்கிறதாங்க நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. அதுவும் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியா நடக்கும். இழந்ததை மீட்பீர்கள், பெருமைகள் கிடைக்கும், பேர் புகழ் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். உங்களுடைய சமயோதித்த விஷயங்கள்ல பாதுகாப்பும் வெற்றியும் அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடந்துவிடும் சொல்லலாம். பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக தாய் தந்தை வழியில் வரவேண்டிய குடும்ப சொத்துகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மனம் ஒத்தி, அதாவது இந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியில 2 பேருக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடலாம். ஒரு இடத்துலையும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அது இரண்டும் ஒன்றாக செல்லும் போது அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது ஒற்றுமை அப்படிங்கிறது பலம் பெறும் அப்படிம்பாங்க. 2024 ஜென்மசனி விலகிய பிறகு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை பலம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டில் பதிஞ்சது இல்லை. ஸோ இந்த 4ஆம் வீட்டில் பதியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிர்பாராத தோல்விகள் கொடுத்துச்சுல்ல, அது எல்லாமே முடிவுக்கு வரும். மருத்துவ செலவுகள் குறையும், மன மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படும், வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் விரக்தியான சில முடிவுகளை கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்றதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்ல போனா ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெஸ்டா மாத்துறதுக்கான நேரம் அப்படிங்கிறது 2025 அப்படிங்கிறது சொல்லலாம். அதற்கு முழு முதல் சப்போர்ட்டா குரு பகவான் 5ஆம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது குலதெய்வ ஸ்தானத்துக்கு ஈக்குவல். இந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்போது நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களும் செஞ்சு விட இருக்கலாம். வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறும். 3ஆவது விஷயம், குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். ஸோ குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் பார்வையாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் யோகங்கள் ஏற்படும். அதே மாதிரி குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்க போறார். கடன் சுமை நீங்கும், கொடுத்த கடன் வருவதற்கான காலங்கள் ஏற்படும், பதவி உயர்வுகள் ஏற்படும், பிரச்சனைகள் சுமூகமாக முடியும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், கல்வியில் மேல் படிப்பு படிப்பதற்கு சரியான தருணம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நடைமுறைகளை மாற்றுவதற்கோ வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறதுக்கும் 2025 ஒவ்வொரு கும்பராசிரியர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட், ராகு கேது அப்படிங்கிறது. இந்த 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தார்கள். இனிமே லக்னத்துல ராகுவும் 7ல கேதுவும் வரப்போகிறார்கள். ஸோ எல்லாருமே இந்த ராகு தோஷம் சொல்றாங்க. கண்டிப்பா கோச்சாரம் என்றும் தோஷத்தை உருவாக்கவே உருவாக்காது. இந்த கோச்சார ரீதியில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இறை வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு செஞ்சீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு முழுவதும் சாதகமாக மாறிவிடுவார் என்பதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு 2025 உங்களுடைய துறை சார்ந்த சில முடிவுகள் கண்டிப்பா தைரியமா எடுக்கலாம். துறை சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்க்கையில ஆசைப்படுற விஷயங்களை விட எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவிட்டியா மாறும் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையுமே பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஆண்டு முழுவதும் நீங்க கொடுக்கலாம் கும்பராசினியர்களே. கும்பராசிக்கு இது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புத ஆண்டுங்கிறத விட பொற்காலமான ஆண்டு, கோடீஸ்வர யோகம் பிறக்கின்ற ஆண்டுன்னு கூட சொல்லாங்க. உங்களுடைய இதான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.